வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 42,600க்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 42,600க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் ஓரளவு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக, தற்காலிகமாக அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவனத்தில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த புல் பேக், அதாவது சில்வர் மார்க்கெட்டில் ஓரளவு மேலே போயிட்டுருக்கிறதோட காரணம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு கன்சாலிடேஷன். ஆனால் சில்வர் மார்க்கெட்டுடைய மொத்த ட்ரெண்டு ஓரளவு கீழே தான் இருக்குது அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். அந்த அடிப்படையில் எப்போல்லாம் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூலில் உங்களுக்கு பை சிக்னல் கொடுத்தாலும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கமாகவோ இல்லை கம்மியான லாபத்திலே புக் பண்ணிட்டு வெளியே வர்றது கொஞ்சம் புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. 42,600 கீழே பிரேக் ஆகிற சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நம்ம கொஞ்சம் வார்னிங் சிக்னல் கொடுத்து மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு காமிச்சிருக்கு. மறுபடியும் 42,600 மேலே போகிறப்போ ஓரளவு மேலே போயிருக்கு. 42,900 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதை தான் சொன்னோம், ஓரளவு மேலே போகும், ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு உடனடியாக வெளியே வர்றது. ஏன்னா இதெல்லாம் ஒரு புல் பேக். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் நமக்கு வலுவான செல்லிங் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த அடிப்படையில் கடைசியாக 42,600லேயும் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 42,700, இந்த 600க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நமக்கு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் 42,600க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுனால ஓரளவுக்கு சில்வர் மார்க்கெட் இன்றைக்கும் பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் நம்ம முழு கவனமும் எங்கே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மூவிங் ஆவரேஜ் நகர்ந்து கரெக்டாக இந்த 42,500லேருந்து 600 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கிற வரைக்கும் தான் அதோடைய வலு பையிங்க்கு சாதகமாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய இடம், ஏற்கனவே ஒரு தடவை 42,600 விட்டு கீழே வரப்போ நம்ம சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 42,600 விட்டு கீழே வரப்போ மறுபடியும் செல் சிக்னல் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நம்ம கவனமாக இருக்கிறது 42,600. ப்ரைஸ் தொடர்ந்து 42,600க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்குறதும் 43,020, 43,260. இந்த 43,260, 43,600 இந்த இடம்தான் சில்வர் மார்க்கெட்டுடைய மொத்த ட்ரெண்டையும் முடிவு பண்ணுற இடமா மாறப்போகுது. அதனால் இந்த இடத்த தொடுறப்ப ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த கான்ட்ராக்ட் ஓப்பனிங்லேயே இந்த இடத்த பற்றி ஒரு தனியான வீடியோ அனாலிசிஸ் போட்டிருந்தோம். ப்ரைஸ் அந்த இடத்த தொடுற சமயத்தில் மறுபடியும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால் கவனமாக பார்த்து குட்வில்லோட சார்ட்டிங் டூல் மறுபடியும் நம்மளை சரியான பாதையில் இன்றைக்கி முழுவதும் வச்சு இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.